உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாவளத்தை உமக்கு அணிகிறேன். என் உலக சமுதாயத்தையும் உம்மோடு பகிர்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாவளத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சட்டத்தால் உங்களை கனப்படுத்துகிறேன். என் உலக சமுதாயத்தையும் என் உலக சமுதாயத்தையும் உம்மோடு பகிர்கிறேன். பிஷைக்கும் அரண்சாமியையும் கடவுளுக்காக சபைக்குக்காக தங்கள் வாக்குறுதியை தெரிவித்தபடியால் இவர் கடவுளை தேவைப்படியும் நாட்டு சட்டப்படியும் கடவுள் வழிகாட்டாண்டு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே தெரிவிக்கிறேன். ஆமென். ஆகையால் கடவுளின் தொழிலை மகன் பிடிக்காதபாலாக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறது எவ்வளோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்களை தரும் காட்சிப்படை போல் இருப்பான். உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒளிவர கண்களைப் போல் இருப்பார்கள்.
இதோ கர்த்தர் பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் இஸ்ரவேலின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இது அவருடைய வாக்கு. இது நித்தமான ஆசீர்வாதங்களை இலக்கமாக அனைவருக்கும் அன்பு மண்மக்கள் காண வேண்டும் என்பதை வலியுறுத்துவார்கள். ஒரு வசனத்தை தேர்வுட்டி சில ஆலோசனை கூறலாம்னு ஆசைக்கின்றேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பெற்றார்கள். அங்கே ஆதாம் சொன்னார், அப்பொழுது ஆதாம் இவளின் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். இவளின் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். குடும்ப வாழ்க்கை என்பது கடவுளால் மறுபுறத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்படை என்பதை நாம் புரிந்து வேண்டும். கடவுளிடம் கொடுத்திருக்கின்ற அருமையான ஒரு வாழ்வுதான் இந்த குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கை மூலமாக நாம் மகிழ்ச்சியை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் பெற்றுள்ள ஒரு வாழ்வு வாழ்வதற்கும் கடவுள் நமக்கு துணை செய்வார் என்பதை நாம் கடவுள முடியுது. ஒருவர் அந்த சொல்றார், குடும்ப வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் அனுபவிக்கின்ற ஒரு பரலோக வாழ்க்கை என்று கூறுகிறார். உண்மையிலே ஒரு வாழ்வு ஒரு பரலோக வாழ்வை அனுபவிக்கின்ற வாழ்வுதான். அந்த பரலோக வாழ்வை அனுபவிக்க நாம் எவ்விதமாக வாழ வேண்டியதை குறித்து வேத வசனமாக நாம் கற்றுக்கொள்வது அவசியம். நாம் உண்மையான பரலோக வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்புடையதாக நாம் வாழ வேண்டும். உங்களுடைய வாழ்வு இந்த வாழ்வுகளில் பரலோக வாழ்வை அனுபவிக்கின்ற ஒரு வாழ்வாக அமையப்படுகிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆதாம் சொன்னார், இவளை எலும்பில் எலும்பும் என் மாம்சம் மாம்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவ்வளவு அன்புடையவர்களாக அவர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்வை நாம் கண்டுகொள்ள முடியுது. இந்த அன்புள்ள வாழ்வு வாழ்வதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் முதலாவது பார்வையில் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதாக காணப்பட்டார்கள். ஒரு நாள் ஆதாம் ஏவாளையும் அங்கே கடவுள் சந்திப்பதற்காக செல்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அவருமாக கீழ்ப்படிந்து வாழ்ந்த அவரோடு கடவுள் நல்ல ஒரு உறவை வைத்திருந்தார். அங்கே ஒரு நாள் சென்று இந்த ஆதாமை ஏவாளை விசாரிக்கின்றார். விசாரிக்கின்ற செல்ல விளைவித்தார். அங்கே அவர்கள் ஒழிக்கின்ற உறவையை நாம் காண்பது. உங்களுடைய இருவருடைய வாழ்க்கையும் ஒரு வெற்றுள்ள வாழ்வாக, ஒரு மகிழ்ச்சியுள்ள வாழ்வாக, இன்பமுள்ள வாழ்வாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளுடைய வாக்குகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கடவுள் காட்டுகின்ற பாதை நமக்கு கடினமாக தன்மை வேண்டிய ஒரு பாதையாக இருக்கலாம். சிலவற்றை இழக்க வேண்டிய இருக்கலாம். சிலவற்றையில் கஷ்டப்பட வேண்டிய காரணமாக இருக்கலாம். அந்த வேளையிலும் கூட நாம் கடவுளை சார்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுத்தி ஒரு நாள் வாழ்வு என்றால் உங்களுடைய வாழ்வு
இங்கு கடவுளோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்ட நிலைமைகளில் இங்கே அவருடைய வீணான ஆசை அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இழக்கின்ற ஒரு நிலைமைகளாக கொண்டு செல்லப்படுவதை நாம் காண்கிறோம். அதனால்தான் அவருடைய வாழ்க்கைகளில் அவர்கள் கடினங்களை சந்திக்க வேண்டிய ஒரு 30 நிலைமைகளாக தள்ளப்பட்டார்கள். கடவுள் நமக்கு ஒவ்வொருவரும் கொடுக்கப்படுகிற வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை நாம் அனுபவிப்பதற்காகத்தான் கடவுளுடைய உலக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார். அது மகிழ்ச்சியான வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தைகளை அல்லத்திட்டாதபடி பிறருடைய வாழ்வை அல்ல சாத்தானுடைய வாழ்வை அல்ல மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு மனிதனுடைய எண்ணங்களை அல்ல ஆலோசனை நாம் கேட்டு வாழாதபடி நாம் வாழ கொண்டால் இந்த சமுதாயத்தில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ் வாழ முடியும். அது மட்டுமல்லாதபடி ஒரு பரலோக வாழ்வில் ஒரு சுவையை அனுபவிக்கின்ற ஒரு வாழ்வாக நம்முடைய குடும்ப வாழ்வு அமைய முடியும் என்பதை நீங்கள் மறந்துவார்கள். மூன்றாவது, நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்று பார்க்கிறீர்கள். நீதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 13 படுத்துவார்கள். அங்கே நீதிபதியாக சொல்றார், தீமையை வெறுப்பதே கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி குறிப்பிடுவதை நாம் காணலாம். தீமையான காரியங்கள், தீமையான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எழக்கூடாது. சில வேளைகளில் சில பக்தர்கள் சொல்வார்கள், பிறரை குறித்து அவிவாதிக்கிறார் சொல்லி நீங்கள் சொல்லலாம். சில வேளைகளில் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட சில கோள்களை சொல்லலாம். ஆனால் இவைகளெல்லாம் நம்பாதபடி நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்போடு ஐக்கியத்தோடு கடவுளுக்கு பயந்து தீமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிந்திக்காதபடி செயல்படுத்தாதபடி நீங்கள் வாழ்வீர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கேட்காதபடி கடவுள் காலகட்டத்து உங்களை வாழ்விக்க வல்லமடைந்தவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவார்கள். அதுதான் வாசிக்கப்பட்ட சங்கீத பகுதியில் சொல்லப்படுது, கடவுளுக்கு பயந்து வாழ்கிற மனுஷனுடைய வாழ்வு ஒரு பாக்கியமுள்ள வாழ்வு என்று சொல்லப்படுவதை நாம் பண்ணலாம். அது மட்டுமல்லாமல் அவருடைய மனைவி வீழ்பேர்களில் கருத்து தாட்சக்கூடிய வாழ்வாள். அப்பிள்ளைகள் மத்தியஸ்து ஒருவரை கண்களை போவார்கள் சொல்லி சொல்லப்படுவதை நாம் பண்ணலாம். இன்று நிறைய வாழ்க்கைகளில் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி வாழ்ந்த வாழ்க்கைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை காண முடியாதபடி எத்தனையோ பெற்றோர்கள் வாழ்ந்து கொடுக்கின்ற உலகையை சமுதாயத்தில் கண்கூடாக நாம் காண்பது. நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளுக்கு பயந்தவர்களாக வாழ வேண்டும். நீங்கள் கடவுளுக்கு பயந்தவர்களாக நீங்கள் வாழ்ந்தவர்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வணக்கங்களைப் போல இந்த உலக வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். உலக வாழ்க்கையில் எல்லா மேன்மைகளையும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நீங்கள் வாழ முடியும். இந்த மேலான வாழ்வை உங்களுடைய கரங்களில் கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த சமுதாயத்தில் நீங்கள் கடவுளுக்கு சாட்சியாக நீங்கள் வாழ்ந்து எப்போது கடவுளை பயன்படுத்துங்கள். கடவுளுடைய தெய்வீக பிரசன்னம் நிறைவாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிகழ்வதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். பிதாவே, திருமண ஜீவனத்தை வழிபடுத்தும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்களால் தூய்மைப்படுத்துவதை கடவுளுடைய சேர்க்கப்பட்டிருக்கும் வாடியாளர் அபிஷேகையும் அரண்சாலையையும் ஆசீர்வதியும் ஒரு வார்த்தை ஒரு சொத்து ஒரு வழிக்கு ஒரு பணிந்து கல்வெட்டு கடவுளை செய்து நிறைவேற்றி அன்பிலும் உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படுத்தும் எப்போதும் ஒரு உண்மையாக இவர் தரப்பட வேண்டும் என்று எங்களாக இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஒரே இவர்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று எங்களால் இயேசு மூலமாய்
சர்வகலாளரே, நித்திய கடவுளே, என் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளைகளையும் உமது கற்பனைகளையும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி நடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்திலும் நாங்கள் சரீரம் ஆத்மாவின் பாதுகாப்புடன் வல்லமையாக ஆதரவு வைத்தாலும் எங்கள் ஆண்டவரே இரட்சகரான இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய கடவுளும் தூய ஆவியானவரும் உறவும் இன்றும் என்றும் சீரசல்லா காலம் தாமதம் விசுவாக மனத்தோடு படை வாழ்வோடும் கூடப்படுவதாக.
மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே.
இம்மலரும் மருகேயும் வரவாசா இயேசு கிறிஸ்தையா சர்வேசா இயேசு கிறிஸ்தையா சர்வேசா செம்மையும் நன்மையும் செல்வமும் தாரும் தேவரேயும் வீரும் வேறையும் காரும் தேவரேயும் வீரும் வேறையும் காரும் ஆதாமோடேவையை அன்றமைத்தீரே அவ்விதமாக என்றும் செய்வீரே அவ்விதமாக என்றும் செய்வீரே இயேசு கிறிஸ்துவை நேசித்து வாழவும் இன்ப விசுவாச வீட்டார் என்றாகவும் இன்ப விசுவாச வீட்டார் என்றாகவும் இம்மலக்கும் அருளில் வரவாசா இயேசு கிறிஸ்தையா ஓ சர்வேசா இயேசு கிறிஸ்தையா ஓ சர்வேசா நான் உன்னை பெரிய ஜாதியாக உன்னை ஆசீர்வதிக்கும் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அவர் ஆண் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்பெற பெரியோரும் சிறியோரும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களின் உங்கள் பிள்ளைகளை பிரத்திக்கப்படுவார் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமாம். ஜெபம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தலைவராக நடந்து அன்புள்ள பெரிய தேவனே, இந்த அருமையான மகிழ்ச்சியான நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இரண்டு பல்வேறு சூழ் வைக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரே குடும்பமாக இணைய தந்ததாக ஆண்டவரை சித்தம் கொண்டு செல்வதை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரண்டு குடும்பத்தில் பெற்ற ஒரு பிள்ளைகள் வாழ்வு காத்து கொண்ட எல்லா முயற்சிகள் செயல்கள் எல்லாவற்றிலும் தூயாவின் அன்பசனம் நிறைவாக வழுந்த மேலான எண்ணி ஒன்றாக கூட ஸ்தோத்திரை எடுக்கின்றோம். நான் பிள்ளைகள் தொடங்கி இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் நீ தலராக ஒரு நாள் நடத்தலுமாய் உடைய பாதம் நாங்கள் தெரிவிக்கின்றோம். என்னென்ன எல்லா தேவையும் வாழ்க்கை பெற்று மரத்தை ஓடு சமாதானத்தை வாழ்த்தல்தான் நல்ல வாழ்க்கை இந்த பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை சமத்துவம் நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஏற்ற கால பிள்ளைகளுக்கு மனுஷர்கள் தந்து குடும்பவாழை ஆசிரியர்களுமாய் உடைய பாதம் நாங்கள் தெரிவிக்கின்றோம். நான் போய் நடக்க வேண்டிய வழியில் காட்டுவேன் உண்மையை கண்ட வைத்து இந்த பிள்ளைகள் போதிக்கிறவராக ஆலோசனை செய்வதாக வாழ்க்கை கண்ணோக்கதிலாக இருந்து ஒரு ஆள் நடத்த வாழ்க்கை சமத்துவம் நாங்கள் தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து சமூகம் ஆட பிள்ளைகளை வழிநடத்த பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை கண்டு இரண்டு குடும்பத்தில் பெற்றவர்கள் உமக்கு சாட்சியோடு ஜீவிக்கவும் பயன்படுத்தவும் ஆடவரை குடும்பம் சொல்வாய் உடைய பாதம் நாங்கள் இருக்கின்றோம். நான் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஒவ்வொரு ஒன்று கிருபைகள் பாடு ஒவ்வொரு வாழ்த்துகிற வாழ்த்தர்கள் வாழ்த்தலாக அமைத்ததாக தூயாவில் வாழ்க்கை சமத்துவம் நாங்கள் இருக்கின்றோம். அதுக்கான கல்யாணங்கள் பிரசன்னமாகி செயல்பட்ட பிரசன்னமாகி நீ செயல்பட பார்க்கிறான் எந்த குறைபாடுலாம் நிறைவான வாழ்வை கண்டு சோதனைக்கு பயன்படுத்த தூயாவில் வாழ்க்கை சமத்துவம் நாங்கள் இருக்கின்றோம். எங்களை ஒப்படைக்கிறோம். மிகுதியான ஆவியான ஆளுகை எங்களை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும் என்று இறைவேல் சொல்லாமல் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பிரபுத்தந்தையே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ள பிரசனாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமான நல்வாழ்வே ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் தூயாவியான உறவும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு விசுவாக நம்ம மக்களோடு வாழ்வோடு கூட எடுத்ததாக ஆமென். சீரார் விவாகம் ஏதென் காவிலே நீராயமைத்த தேவதேவனே தாராய் மன்றலாம்.
என் வானத்தில் வந்த மின்னும் தாரகை அழகே நீதானே. உன் வாழ்க்கையில் என்றும் துணையிருப்பேனே, இது என் சத்தியமே. உன் இரு கண்களை நான் பார்த்ததும் என் ஆற்றலை உணர்ந்தேனே. அதிகாலை நீயே ஆதவனானே, உன்னால் நான் உதித்தேனே. ஒரு ஓவியம் நீயே, தூரிகை நானே, உன்னை நான் சேர்ந்தேனே. அதிகாலை நீயே ஆதவனானே, உன்னால் நான் உதித்தேனே. ஒரு ஓவியம் நீயே, தூரிகை நானே, உன்னை நான் சேர்ந்தேனே. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். முயல் மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததார். தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே, நிலாவை கூட்டி வந்ததார். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ. வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோரா சிற்பங்களும் மீது
காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான் முயல் மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததால் தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததால் உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய் அருவிக்கால்கள் கொண்டு ஓடு இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய் கடலில் மீனாக நானாக ஆடையிடு அலைகள் மீதேறி உன் மார்பில் நீண்டவிடு பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமே முயல் மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததால் தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததால் பதராம இருந்தாட பீஸ்ட் நீ தாண்டா ராமம்மா ஹே ராமம்மா ஜலிய ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா கேடுங்கானா ராமம்மா ஹே ராமம்மா ஜலிய ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா சொன்னது சரிதானா சரிதானா सरदापा ஜலிய ஜிம்கானா ரொம்ப தயங்கி நிக்கிறிய ரொம்ப பார்த்து ஓடுறிய ஐயோ ஒன்ன நீய குறைச்சி எடை போட்டு பாக்குறிய சும்மா வெயிட்ட காட்டணுண்டா நம்ம மோதி பார்க்கணுண்டா நண்பா எவன் வந்தாலும் வளர விட்டு கெத்த காட்டணுண்டா கையில தான் நீ பிடிச்சாலே பிரச்சனை தீராதே தூக்கியத நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாதே ஊருக்கு தான் நீ பயந்தாலே வேலைக்கு ஆவாதே யாருக்குமே நீ அடங்காத வெற்றிய விடாதே புலம்புறவன் தமாசு எதிர்த்து நின்னா நீ மாசு மனசில் ஒண்ணு நினைச்சாது நடத்தணும் நண்பா ஒரு முறைதான் தொட்டாலே மேல கைதான் வச்சாலே திருப்பி அத கொடுத்தாத பீஸ்ட் நீ தாண்டா ராமம்மா ஹே ராமம்மா ஜலிய ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா கேடுங்கானா ராமம்மா ஹே Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. I want the world to know I'm happy as can be. Who would believe that I could be happy and contented? I used to think that happiness hadn't been invented, but that was in the bad old days before I met you. When I let you walk into my heart. Congratulations
and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. I want the world to know I'm happy as can be. I was afraid that maybe you thought you were above me, that I was only fooling myself to think you'd love me. But then tonight you said you couldn't live without me, that round about me you wanted to stay. Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. I want the world to know I'm happy as can be. எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை. எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன், அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனுமானே. அவளோடு இருக்கும் ஒருவித சிநேகிதனானே, அவளுக்கு பிடித்த ஒரு வகை சேவகனானே. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை. எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை
மைய புள்ளி Thank you.
அணைத்திடவே அழுத்தேன் உன் இதழில் தேன் கொட்டியே. முத்தம் முதல் முத்தம் அது இதயம் திறக்கின்ற வழி என அறிந்திடு. முத்தம் முதல் முத்தம் அது உயிரை பரிமாறும் குழல் என புரிந்திடு. முத்தம் முதல் முத்தம் அது எல்லை இல்லாத பரவசம் உணர்ந்திடு. முத்தம் முதல் முத்தம் தரும் நாள் திருநாளடா. யாரும் இல்லாத மாமலை நீது என்னோடு நீ பூமியின் மொத்த காதலை குடிக்க துடிக்கின்றன. ஓர் வானம் ஓர் பூமி ஓர் வாழ்க்கைதான் நம் முன்னே வாய் சேர்க்க நாள் பார்த்தால் நாள் போதாது பெண்ணே. நீ கேட்டால் ஓர் நாளில் கொட்டும் முத்தங்கள் ஒரு கோடி. முதல் முத்தம் அது மட்டும் நான் கேட்கும்படி. 43 வகை முத்தம் கலைகளில் மொத்தம் நீ அதை கேட்கிறாய். அழுத்திடும் வன்மை வகை முத்தம் மென்மை வகை முத்தம் என்ன எதிர்பார்க்கிறாய்? இரவெல்லாம் நுனி நாவை நாவிலே மனப்பாடம் செய்யலாம். இதழ் கோக்கும் நீரின் நூலில் ஆடை நெய்யலாம். முத்தம் முதல் முத்தம் அது இதயம் திறக்கின்ற வழி என அறிந்திட. முத்தம் முதல் முத்தம் அது உயிரை பரிமாறும் குழல் என புரிந்திட. முத்தம் முதல் முத்தம் அது எல்லை இல்லாத பரவசம் உணர்ந்திட. முத்தம் முதல் முத்தம் தரும் நாள் திருநாளமா. நேற்று வரை தனித்திருந்தேன் யாரும் இல்லை. இன்று முதல் தொடங்கியதே உலகின் முதல் காதல் கதை. அனலாக வேகும் பனி போல மோதும் மழை கால மேகம் கண்டேன். கரை சேர வேண்டும் கடல் என்று தேயும் உனை தேடி கண்டு கொண்டே. பேசும் போதிலே கேளா ஒலி பார்வையாகுமே தீபாவளி. உன்னை போல யாரும் இல்லை என் இறைவி. நேற்று வரை தனித்திருந்தேன் யாரும் இல்லை. இன்று முதல் தொடங்கியதே உலகின் முதல் காதல் கதை. மௌனம் என்னும் உன் மொழியில்
மழலையாகி பேசுகிறாய். ஒலிகளில் நம் உலகில் கவிதை சாயம் பூசுகிறாய். கனவா நனவா தெரியா